மகிஷாசுரன் என்ற ஒரு அரக்கன் கடுமையான தவத்தை மேற்கொண்டு பிரம்மாவிடம் பூமியில் யாரும் தன்னை அழிக்க முடியாத வரத்தை பெற்றுக் கொண்டார். பிரம்மாவின் வரத்தால் தைரியமடைந்த மகிஷாசுரன் மக்களை திட்டமிட்டு அழிக்கத் தொடங்கினான். வழிதவறிய மகிஷாசுரனை மகா சக்தியால் மட்டுமே அழிக்க முடியும் என்பதை உணர்ந்த தேவர்கள் துர்கா தேவியிடம் முறையிட்டனர். அவர் அவரை இரத்த களரி போரில் கொன்றார். கொல்லப்பட்ட தன்னை கொல்ல தீர்மானித்த மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோரின் சந்ததியை தவிர வேறு யாரும் தன்னை கொல்ல முடியாது என்று பிரம்மாவிடமிருந்து ஒரு வரத்தை பெற்றாள். சரியான நேரத்தில் மகிஷி தேவலோகத்திற்கு சென்று தேவர்களை துன்புறுத்தத் தொடங்கினார். விஷ்ணு பகவான் மோகினியின் பெண் உருவத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் அசுரர்களிடமிருந்து அமிர்தத்தை அகற்ற தேவர்களுக்கு உதவினார். மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் ஐக்கியத்தால் பிறந்த ஆண் குழந்தையை சிவபெருமானின் குழந்தை இல்லாத பக்தரான பந்தளம் மன்னர் ராஜசேகரனின் பராமரிப்பில் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டது. பம்பை நதிக்கரையில் உள்ள காடுகளுக்கு வேட்டையாடச் சென்ற போது மன்னர் ராஜசேகரர் காட்டிலிருந்து ஒரு குழந்தையின் அழுகுரலை கேட்டார். திகைத்து போன அவர் அந்த